ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் சரவண பவாய நமக. நாம் நிறைய பேர் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்திருப்போம். ஆனால் இந்த உண்மை பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது. முருகப்பெருமான் அசுரனை அழித்த பிறகுதான் திருச்செந்தூர் வந்தான்னு நினைக்கிறோம். ஆனால் அதுதான் இல்லை. அவர் அங்கதான் தன் போர் படைய அமைச்சு தங்கினார். சூரனை சம்ஹாரம் பண்ணின பிறகு கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்து அங்கே அவர் தந்தையாகிய சிவபெருமானை பஞ்சலிங்கமா பூஜை செய்தார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் ஆகிய 5 லிங்கங்களாக பூஜை செய்து கொண்டிருக்கும் போதுதான் தேவர்கள் வந்து சுவாமி என கூப்பிடும்போது அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்த அதே பூவோடு திரும்பி காட்சி கொடுத்ததை தான் நாம மூலவராக தரிசனம் செய்கிறோம். இதை உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க. இதனால்தான் அந்த முருகருக்கு இன்னொரு பெயர் பூஜா மூர்த்தி. நாம யாரும் முருகர் பூஜித்த அந்த 5 லிங்கத்தை கும்பிடுறதில்லை. இனிமே மறக்காம அவரையும் தரிசனம் பண்ணுங்க. இது ஆலங்குடிக்கு நிகரான குருஸ்தலம். ஏன்னா குரு பகவான் அந்த அசுரனை பற்றி முருகருக்கு சொல்லி சூரசம்ஹாரம் நடக்கிற வரைக்கும் கூடவே இருந்தார். அதே மாதிரி சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாழி கிணறுல தான் குளிச்சுட்டு போகணும். நேராக கடலுக்கு போகக்கூடாது. நாழி கிணறு அசுரனின் ரத்தத்தை கழுவவும் தேவர்களின் தாகத்தை போக்கவும் முருகனின் வேலால் உருவாக்கப்பட்டது. கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு வந்து செவி சாய்த்து அருள் புரிகிற முருகப்பெருமானோட ஆசி எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.